இன்றைய நாள் திங்கட்கிழமை எனக்கு இப்படி தான் விடிஞ்சிச்சுது. நான் எப்பவும் வெளியில் போகிறனோ இல்லையோ விடிய எழும்பி வழிகிட்டு வெளியில் போகிற மாதிரி தான் நிற்பேன். அப்போ தான் எனக்கு அந்த வீடு விடிஞ்ச மாதிரி இருக்குது. 7 நாளும் சாம்பிராணி வாசம் என்ற வீட்டை மணக்கணும். 7 நாளும் விளக்கு கொளுத்தி கும்பிட்றதுக்கு கூட ஒரு கொமெண்ட் நேற்று வந்துச்சுது. நீங்கள் 7 நாளும் விளக்கு கொளுத்தி கும்பிடுவீங்களா, ஆனால் சிவராத்திரிக்கு மச்சம் சாப்பிடுவீங்க. எஸ், சிவராத்திரிக்கு நான் மச்சம் சாப்பிடுவேன். ஏன்னா என் மனசு தான் எல்லாத்துக்கும். நான் எங்களோட உடம்பே முதல்ல மச்சம். எங்களோட உடம்பே இரத்தத்தாலையும் சதையாலையும் செய்யப்பட்டதான் எங்களோட உடம்பு. நாங்களே ஒரு மச்சமாக இருந்தோண்டு மச்சம் தான் சாப்பிடணும், சைவம் தான் சாப்பிடணும்னு சொல்லி யாருமே சொன்னதும் இல்லை, எந்த இதுலேயும் இல்லை. கடவுளே சொன்னதில்லை. உங்களோட விருப்பம் என்ன, நான் எப்பொழுதுமே கட்டாயப்படுத்தினது இல்லை. என்னால் 7 மண்டா நான் சைவம் பிடிப்பேன், என்னால் 7 நான் மச்சம் சாப்பிடுவேன். எந்த மனசு சுத்தமாக இருந்தால் சரி. நான் அடுத்தவனுக்கு தீங்கு கெடுதல் செய்யாமல் அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை தட்டி சுற்றி ஏமாற்றி அடுத்தவனை வாழணுமென்று வாழாமல் இருக்கிறதே அதே ஒரு கடவுள் தான். எங்களுக்கு கடவுள் குடியிருப்பான். அப்போவே அப்படித்தான் நான் அதைத்தான் நம்புகிறேன். நான் அதை தாண்டி நான் மற்றதுக்குள்ள மூழ்கி இருக்கிற ஒரு காலமும். இன்றைக்கி எங்கள் வீட்டை சிக்கன் பிரியாணியும் பன்னீர் பிரியாணியும் செஞ்சேன்னா, எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் செய்கிறது ஈஸி. எனக்கு நேரம் பற்றாக்குறை என்றபடியே நான் ஈஸியான சமையல் தான் கூடுதலாக செய்கிறேன். அந்த ரெசிபி உண்மையிலேயே நல்லா இருந்தது. நான் கேட்டவங்க கணப்பேர் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். எடிட் பண்ணிவிட்டு பிறகு லேட்டாக அந்த பன்னீர் பிரியாணி ரெசிபி போட்டு விடுறேன். எப்பவும் போல் சமைச்சி விடலாம், க்ளீன் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலைக்கு 7 நாளுமே எனக்கு வேலைக்கு லீவ் இல்லை. வேலைக்கு போயிட்டு வேலை முடிய திருப்பியும் மறுபடியும் உடுப்புகள் எல்லாம் துவைக்க போட்டு ஒவ்வொரு நாளுமே உடுப்பு சேர்ந்து கொண்டிருக்கும். உடுப்புகளெல்லாம் துவைக்க போட்டு திருப்பியும் மறுபடியும் வீட்டு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் சாமத்தில் வேலைக்கு போயாச்சுது. எப்பவும் போல் இந்த நாள் இப்படித்தான் தொடங்கும், இப்படித்தான் முடியும். நன்றி.